மனிதனுக்கு வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்க்கும். இறப்பை நோக்கி நடக்கின்ற பொழுது இழக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்துவது கவிஞர் கண்ணதாசனுக்கு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கண்ணதாசன் விரும்பியிருந்தால் சித்தர் வேடமிட்டு மாயாவாதம் பேசி மரியாதையை தேடியிருக்கலாம். இந்த உலகம் பொய், வாழ்வும் வாழ்வும் பொய் என்று ஒப்பாரி வைத்திருக்கலாம். சங்ககால தமிழன் வாழ்க்கையின் சகலவிதமான இன்பங்களையும் அனுபவித்தவன். இயற்கையின் அழகிலே இரண்டர கலந்தவன். அங்கையும் புறங்கையும் போன்று காதலையும் வீரத்தையும் வாழ்வின் இரண்டு பக்கங்களாக பார்க்க தெரிந்தவன். இடைக்காலத்தில் சமணமும் பௌத்தமும் பெற்ற செல்வாக்கால் சமூக வாழ்வின் தடம் மாறியது. ஈகத்தின் இன்பங்களை துறந்து பரத்தில் இடம் தேடுவதே மனித வாழ்வின் மகத்தான நோக்கம் என்ற மாயாவாதம் மலர்ந்தது. அந்த மாயாவாதத்தின் ஆணி வேரையே அறுக்க முயன்றவன் பாரதி. இந்த உலகம் பொய்யா, வாழும் வாழ்வும் பொய்யா, எனக்காகவே தவமிருந்து என் நலத்திற்காகவே உருகும் என் மனைவி பொய்யா, என் நெஞ்சத்தில் அமுதத்தை வரவழைக்கும் குழந்தையின் அன்பு பொய்யா, அப்படியானால் தேளும் பொய்யோ, அது கொட்டுவதனால் ஏற்படும் வலியும் பொய்யோ என்று மாயாவாதிகளை ஆவேசத்துடன் ஏளனம் செய்தவன் பாரதி. ஒன்று பரம்பொருள், நாமதன் மக்கள், உலகின்ப கேணி என்று சொல்லும் பாரதிதான் மாதரோடு மயங்கி கழித்தும் மதுர நல்லிசை பாடி குதித்தும் காதல் செய்தும் பெரும்பல இன்பம், கல்லில் இன்பம், கலைகளில் இன்பம், பூதளத்தினை ஆள்வதில் இன்பம், பொய்மையல்ல இவ்வின்பங்களெல்லாம் என்று அடித்து பாடுகிறான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று வியந்து பேசுகிறான் பாரதி. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே அனுபவிக்கவா என்று அழைக்கிறார் கண்ணதாசன். பிறப்புக்கு முன்னே நடந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறப்புக்கு பின்னே வருவது என்ன எனக்கும் புரியாது, இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்துவிடும் என்று வாழ்க்கை ரகசியத்தை எளிமையாக்கியவன் கண்ணதாசன். வாழ்க்கையின் தொடக்கமும் இறுதியும் நிர்வாணம்தான். ஜனனத்திலும் நிர்வாணம், மரணத்திலும் நிர்வாணம். ஆடையை விலக்கிவிட்டால் உடல் நிர்வாணம், ஆசையை விலக்கிவிட்டால் உள்ளம் நிர்வாணம். இறைவன் கொடுத்த நிர்வாணம் இறுதியானது, நிலையாமை ஒன்றுதான் உறுதியானது. இடைப்பட்ட வாழ்வில் கிடைக்கின்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் தத்துவம்.